பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். The book of Philippians chapter 3 and verse 12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்காக ஆசையாய் தொடுகிறேன். I don't mean to say that I have already achieved these things or that I have already reached perfection, but I press on to possess that perfection for which Christ Jesus first possessed me. இந்த இரவு நேரத்துல ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றும் சிருஷ்டித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் பிடித்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான அந்த இலக்கான ஓட்டத்திற்கு, அந்த விசுவாச பாதையின் ஓட்டத்திற்கு, நீங்க உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பிதாவாகிய தேவன் முன்குறித்தது மாத்திரமல்ல, நம்மை பிடித்தும் இருக்கிறார். அவர் பிடித்திருக்கிறதுனாலதான் அவருடைய கிருபையினால இதுவரைக்கும் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு உலகத்தில் இருக்கிற 900 கோடிக்கு ஜனத்துக்கு கிடையாதுங்க. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் தேவனுடைய பார்வையில. கர்த்தருடைய வார்த்தை தான் இன்னைக்கு அதுக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். பின்னானவைகளை நாம் மறக்க கற்றுக்கொள்வோம். முன்னானவைகளை வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற இந்த பரம அழைப்பின் ஓட்டத்தை நாம் தேவனுக்காக ஓட கடுவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்மை பிடித்திருக்கிறவர் கிறிஸ்து இயேசு நம்மை பிடித்திருக்கிறார். அவர் பிடித்தது ஒரு பெரிதான ஒரு நோக்கம். நம்முடைய இந்த வசனத்தை எழுதின பரிசுத்த பவுல், அவர் தமஸ்கு வழியில திருச்சபையை துன்புறுத்தின ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் கொலை செய்வதற்கு முன்பதாக அவர் சாட்சியாக ஒரு விட்னஸாக நின்ற ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷனை தேவன் சந்தித்தது மாத்திரமல்ல, அவருடைய சந்திப்பு ஆன முதல் அவர் கிறிஸ்து இயேசுவை பிடித்து கொண்டு அவருடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தார். நீங்க ஏறக்குறைய 13 நிருபங்கள் முழுவதும் பவுலை கொண்டுதான் தேவன் எழுத கிருபை கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதற்காக என்னை பிடித்தார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Why and what is the reason that God has hold of me? What is the reason? அப்ப எதற்காக நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு மேன்மையான ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை தேவன் ஓட வேண்டும் என்றுதான் தேவன் நம்ம அழைப்பை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு பரிசுத்த பவுலுக்கு கொடுத்த ஒரு வேலை, சுவிசேஷமானது புறஜாதியாருக்கு எடுத்துக்கொள்ள போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அவர் புறஜாதிக்கு மத்தியில எடுத்துக்கொண்டு போனார், ராஜாக்கள் மத்தியில எடுத்துக்கொண்டு போனார், சீசருக்கு மத்தியில எடுத்துக்கொண்டு போனார். அவர் சிறைச்சாலை இருக்கிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னார். அவர் பாடுகள் மத்தியில கடந்து போனார். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவராகிய இயேசுவை, அவருடைய விசுவாசத்தை ஒரு நாளும் அவர் விட்டு விலகாமல் அவர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுது, நான் முற்றிலும் தேறுவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடுகிறேன். நீங்களும் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய பாதையிலும் ஒவ்வொரு நாளும் ஞாபகத்துல வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நமக்கு நினைவூற்றுகிற ஒரு காரியம், மேலான காரியங்களை குறித்து பாருங்க. கொலோசியர் 3:1-2 வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு மேலான காரியங்களை பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல கூட ஒரு பரிசுத்தவானுடைய சாட்சியை நாம் பார்க்கலாம். நான் இந்த பரிசுத்தவானுடைய சாட்சியை படிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இவங்க இவங்களுடைய பேர் எலினாய்ஸ் யங் என்ற ஒரு தேவ மனிதன்.
1946 நவம்பர் மாசம் 5ஆம் தேதி அவங்க பிறந்தாங்க. வடநாட்டுல அமெரிக்கா தென் தேசத்துல அவங்க பிறந்தது. ஏறக்குறைய 5 வருஷமான மாத்திரத்துல 1951 வந்த மாத்திரத்துல அவளுக்கு சரீரத்துல ஒரு போலியோ வியாதி அகப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவங்க கடந்து போனாங்க. இங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல அவங்களுடைய 5 வயதான ஒரு குழந்தையா இருந்த ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அந்த சூழ்நிலையில அவங்களுடைய பெற்றோர்களாய் கிறிஸ்தவர்களாய் அவங்க கர்த்தராகிய இயேசுவை பார்த்து தேவனை பார்த்து இந்த மகளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் அந்த காலகட்டத்துல போலியோவை சுகி ஹீலிங் பண்ணுவதற்காகவோ கியூர் பண்ணுவதற்காகவோ மெடிசின் கிடையாது. ஸோ அவங்க she went through அவங்க செய்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம், தேவனே இந்த பிள்ளையை நீங்க கொடுத்தீங்க, இந்த பிள்ளைய மறுபடியுமாக உங்களிடத்துல நாங்க கொடுக்கிறோம் என்று they surrendered their child's life into God's hand. ஒருத்தரும் யாராலையும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியை தேவன் மகளுக்கு கிருபையாய் ஜீவனை கொடுத்தார். இந்த 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 பரிசுத்தவானுடைய மிஷனருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 12ஆம் வயதுல அவங்க சபையில ஒரு ஆல்டர் கால் உண்டானது. அவங்க கிறிஸ்து இயேசுவுக்காக மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டியதுக்கு யாராச்சும் வரீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது சபை கூட்டத்தில யாரும் எழும்பி போகாத ஒரு ஒரு சூழ்நிலையில இவங்களுடைய 2 ஸ்ட்ரெச்சர், அதாவது அவங்களுடைய 2 கரத்துல பிடித்து கொண்டிருக்கிற ஸ்ட்ரெச்சரை எடுத்துக்கொண்டு முன்பாக போய் அந்த ஆல்டர் கால்ல அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது பின்னாடி இருந்த எல்லாரும் அவளை பார்த்து கேட்டாங்களாம், கர்த்தர் இவங்களை எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும்? இந்த மகளுக்கு நடக்க கூட முடியாதே, அவங்க எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும் என்று அநேக பேர் அநேக கேள்விகளை பேசினார்கள். ஆனால் அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம், எனக்கு தேவன் வாழ்க்கையை ஜீவனை கொடுத்திருக்கிறார், இந்த ஜீவனை கொண்டு நான் கிறிஸ்து இயேசுவுக்காக ஏதாச்சிலும் நான் செய்ய வேண்டும் என்று அவங்க வாழ்க்கையில தீர்மானித்தாங்க. அவங்க ஏறக்குறைய அவங்களுடைய 21ஆம் வயதுல அவங்களுடைய பைபிள் கோர்ஸ் முடித்தது பின்பு இந்தோனேஷியா என்று ஒரு தேசத்துல கம்பால் என்ற ஒரு தேசத்திற்கு அந்த மிஷன் ஃபீல்டுக்காக அனுப்பப்பட்டாங்க. நீங்க மற்றொரு ஒரு போட்டோ வரும், அவங்க எங்கேயும் நடக்க முடியாதுங்க, அவங்களை சுமர்ந்து கொண்டு போவதற்கு தான் அவங்களால முடியும். அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவங்களை சுமக்குகிறவர்கள் 4 பேர் இருந்தாங்க. அவங்க போயிருந்த இடம் ஒரு ட்ரைபலான ஒரு இடம், யாரும் அங்க போக முடியாத அந்த இடத்துக்கு கடந்து போனாங்க. அவங்களுடைய மொழியை கற்றுக்கொண்டாங்க, அவங்க பாஷையை கற்றுக்கொண்டாங்க. அந்த மக்களோடு கூட ஏறக்குறைய 18 வருஷமாக அவங்க ஊழிய பணியை செய்து அவங்களுடைய பாஷையில புதிய ஏற்பாடை எழுதக்கூடியதுக்கு தேவன் கிருபையை கொடுத்தார். அப்போ அந்த மகளுடைய வாழ்க்கையில சாட்சி, ஒரு நாளைக்கு சிறுவர்கள் ஊழியம் எடுக்கும் பொழுது அவருடைய சாட்சியை சொன்னாங்களாம். அந்த பிள்ளைகளோடு கூட பேசும் பொழுது, நான் 5 வயதுல மரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில இருந்தது. ஆனா தேவன் எனக்கு நான் மரித்து போயிருப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பாஷையில சொன்னாங்களாம், இல்லம்மா, நீங்க மரிக்கிறதுக்காக தேவன் உங்களை வைக்கல, உங்களை உயிரோடு கூட வைத்து இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வரும்படிக்காக தான் தேவன் உங்களை இந்த அழைப்பை வைத்திருந்தார். அந்த ட்ரைபல் மத்தியில பாத்தீங்கன்னா அநேக பேர் முடவர்களா இருந்தார்களாம், அநேக பேர் நடக்க முடியாதவர்களா இருந்தாங்களாம், அநேக பேர் வியாதியஸ்தர்களா இருந்தார்களாம். ஆனாலும் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தும்படிக்காக அவர்கள் மூலியமாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்காக கர்த்தர் இந்த ஸ்திரீ எடுத்து பயன்படுத்தினார். ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாதுங்க, அவங்க கொடுத்த முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, ரன்னிங் வித் broken legs அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் அவங்க உயிரோடு கூட இருந்து அவங்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கு
மறுபடியுமாக அமெரிக்கா தேசத்துக்கு வந்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பல மிஷினரிமார்களுக்கு இந்த இந்தோனேஷியா போவதற்கும் அநேக காரியங்கள் மொழிபெயர்ச்சியாக கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த மகளுடைய வாழ்க்கையில 2 காலும் நடக்க முடியாது. அவங்களுடைய சரீரத்துல ஒரு பலனும் கிடையாது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், அவங்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எடுத்து பயன்படுத்தினார். அது 14ஆம் வயசுல 12ஆம் வயதுல அவங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாரும் யோசிச்சாங்க, எப்படி செய்ய போகிறாள் என்று. ஆனால் கர்த்தர் அவளுக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து அவர்களை நடத்த போதுமுள்ளவராயிருந்தார். God was faithful. Till now he is faithful. உங்களுடைய மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். Are you willing to sacrifice your life to Jesus? உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாருங்க. அதனாலதான் அன்னைக்கு ஏசாயாவுடைய வாழ்க்கையில அவர் பார்க்கும் பொழுது, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவனை கண்டார். தேவனுடைய வஸ்திரத்தங்கள் ஆலயத்தை நிரப்பினது. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் ஏசாயா கண்ட மாத்திரத்துல, இதோ நான் அதமானேன். ஹல்லேலூயா. அசுத்தமுள்ள மனுஷர்கள் மத்தியில நான் வசித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனை நான் பார்த்துட்டேன்னு சொன்ன மாத்திரத்துல அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுடைய செவிகளில கேட்ட முதல் வார்த்தை, என் காரியமாய் யாரு போவார்? Today's God's heart is this. ஹல்லேலூயா. நம்முடைய காரியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வேலை, நம்முடைய காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் அநேக முறை தேவ பிரசன்னத்துல போய் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். அதற்காக எல்லா காரியமும் தேவன் கொடுக்க கிருபை உள்ளவராயிருக்கிறார். பட் one question tonight, உங்களுக்கு முன்பதாக, அவர் காரியமாய் யார் போவது ஆயத்தமாய் இருக்கிறோம்? Who was ready to go? Who was ready to go to do the will of the heaven? பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை செய்யும்படிக்காக அந்த இளம் பெண்ணா இருந்த எலனோர் யங், அவங்க வாலிப வயதுல அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அநேக காரியங்கள் அந்த 18 வருஷத்துல அவங்க செய்தது தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்காக. அவங்க போகும் பொழுது அவ்வளோ அந்த ட்ரைபல் பீப்புளுக்குள்ள அவ்வளோ அவலமான நிலைமை இருந்தது. இந்த காலகட்டத்துல அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மத்தியில ஒரு பெரிய காரியங்கள், மாற்றங்களை தேவன் கொண்டு அந்த மகளை கொண்டு செய்ய உண்மையுள்ளவராயிருந்தார். Today it is our call. What God has called you to do. தேவன் உங்களை எதற்காக பிடித்திருக்கிறாரோ அதை நீங்களும் நானும் பிடித்து கொள்ளும்படிக்காக, அதை தொடர்ந்து ஆசையாய் தொடரும்படிக்காக தேவன் விரும்புகிறாருங்க. Don't quit. தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் விசேஷித்தமானது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை விசேஷமானது. உங்களுக்கு ஜெபிக்க கிருபைகளை கொடுத்திருந்தார்னா, உங்களை ஜெபத்துல அவர் நடத்தி கொண்டிருந்தாரா, உங்க ஜெப ஊழியத்தை கொடுத்திருந்தாரா, தொடர்ந்து உற்சாகமா செய்யுங்க. உங்களை மற்றவர்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை கூட encourage others. If God has given you the ministry of giving, give graciously. Hallelujah. தொடர்ந்து உங்களுக்காக தேவன் என்ன வைத்து இருக்கிறாரோ அதை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நீங்க கடைசி வரைக்கும் இந்த விசுவாச பாதையினுடைய ஓட்டத்துல நீங்க ஓடி ஜெயிக்க வேண்டும். கடைசி வரைக்கும் தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்துல நீங்க உண்மையாய் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். Today's the heart of the cry of the Father is only one thing. பரலோகம் நம்பிக்கொண்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை உள்ள பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார்.
சரண்டிங் இந்த இரவு நேரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அன்னைக்கு ஏசையா கண்ட மாத்திரத்துல அவர் சொன்னார், ஆண்டவரே என்னை அனுப்பும், ஆண்டவரே என்னை நீங்க அனுப்புங்க என்று சொல்லி அவர் மூலியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள் வழி, ஹalleluya, 1000 வருஷம் ஆட்சி, அநேக காரியங்கள் with one prophet. Today நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கும்படிக்காக தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாச பாதையில ஒரு நாளும் நாம் பின்னிட்டு போகாமல் நாம் முன்னிட்டு போகும்படிக்காக அவர் கொடுத்த இந்த அழைப்பை நாம் கடைசி வரைக்கும் ஓடும்படிக்காக கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்க போகிறோம். அதனாலதான் பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நீங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்ம அந்த பொசிஷனுக்குள்ள வரணுங்க. நாம் கடைசி நாளில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நம் விசுவாசத்தை காத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக தெரியணும், ஹalleluya, தேவன் கொடுத்த இந்த கனமான ஊழியத்தை, இந்த விசுவாச வாழ்க்கையின் பாதையில அவரை மாத்திரம் நான் பிடித்து கொண்டு, என் கண்கள் அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு பொறுமையோடு நான் ஓடி இந்த ஓட்டத்தை நான் முடித்து அவருக்காக அவர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்திற்காக, ஹalleluya, the crown of righteousness-க்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையும் மற்ற அடுத்த தலைமுறை பேசக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை உருவாக்கி அப்படியே எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். The only question tonight, உங்களுக்கு முன்பதாக ஒரே ஒரு கேள்வி, அவருக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய காரியத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவன் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நாம் விட்டு கொடுக்கலாமா? Let God use us as his own vessel. அவருடைய கரத்துக்குள்ள அலங்காரம் உள்ள பாத்திரங்களாய் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். உங்களை அழைத்தவர் தேவன் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. அவர்தான் நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். I believe this word been encouraging to you.